நீங்கள் தலைப்பை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் புதிய அற்புதமான கருத்தை கற்றுக்கொள்வோம். அதுவரை காத்திருங்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: பணிமனை அமைப்பு மற்றும் அதன் நிர்வாகத்துடன் கூடிய அமைப்பு. 5S கருத்து மற்றும் அதன் பயன்பாட்டை விளக்குங்கள். பணிமனை பாதுகாப்பு மற்றும் விபத்துக்கான காரணங்களை வரையறுக்கவும். பட்டறை தளவமைப்பு மற்றும் அமைப்பு. பட்டறை தளவமைப்பு என்பது ஒவ்வொரு செயலுக்கும் அல்லது பட்டறையின் கூறுகளுக்கும் கிடைக்கும் தளத்தை கவனமாக விநியோகிக்கும் செயல்முறையாகும். நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டறையின் சிறப்பியல்புகள்: சாதகமான சூழ்நிலை, பாதுகாப்பு, வசதி, உபகரணங்கள், கருவிகள் மற்றும் இயந்திரங்கள், கிடைக்கக்கூடிய இடத்தை ஒழுங்கமைத்தல், விளக்கு மற்றும் காற்றோட்டம். பட்டறை அமைப்பை தயாரிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய படிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பட்டறையின் உண்மையான நிலப்பரப்பு அளவிடப்பட்டு அளவிலான வரைபடங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். ஜன்னல்கள், கதவுகள், தூண்கள் மற்றும் நெடுவரிசைகளின் சரியான இடம் தெளிவாக காட்டப்பட வேண்டும். பட்டறைக்கு தேவையான அனைத்து இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் தளபாடங்களின் பட்டியலில் தயாரிக்கப்பட வேண்டும். பொருட்களை முக்கியத்துவத்திற்கு ஏற்ப ஆர்டர் செய்ய வேண்டும். தரை இடத்தை வரிசைப்படுத்திய பிறகு சேமிப்பு, குடிநீர் போன்ற இதர வசதிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். கனரக இயந்திரங்கள் மற்றும் அதை சுற்றிலும் பொதுவான திறந்த வெளி இடங்கள் வழங்கப்பட வேண்டும். மேற்கூறிய படிகளை முடித்த பிறகு ஒவ்வொரு பொருளுக்கும் தேவையான தளம் சரியாக மதிப்பிடப்பட்டு ஒவ்வொரு நபரும் ஆக்கிரமித்துள்ள தரையின் பரப்பளவு அதே அளவில் குறிப்பிடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். பணிமனையின் எதிர்கால விரிவாக்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். By following the above steps, மேலே உள்ள படிகளை பின்பற்றுவதன் மூலம் எவரும் ஒரு நல்ல பட்டறை அமைப்பை வடிவமைக்க முடியும். பட்டறை மேலாண்மை படம் 5. பயிற்சி வழங்குவதற்கும் நன்கு பொருத்தப்பட்ட பட்டறை அவசியம். பட்டறையில் உள்ள அனைத்து எளிதில் அணுகக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஆனால் விஷயங்களை ஒரே நேரத்தில் ஏற்பாடு செய்து பின்னர் புறக்கணித்தால் மட்டும் போதாது. எனவே ஒரு வெற்றிக்கான பயிற்சியாளராக மாற ஒரு பட்டறையை திட்டமிடுவது மட்டும் போதாது. மாறாக அதை நல்ல நிர்வாகத்துடன் பராமரிப்பதும் மிக முக்கியம். பயிற்சி நடவடிக்கையின் திறமையான மேலாண்மைக்கு பயிற்சியாளர் மனதில் கொள்ள வேண்டிய காரணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கிளென்லினஸ், தரையில் எண்ணெய், கிரீஸ், தண்ணீர் மற்றும் பிற வழுக்கும் பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். மாலையில் பணிமனை வளாகத்தை விட்டு வெளியேறும் முன் அடுத்த நாளுக்கு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும். தனிநபர்கள் தங்கள் பணியிடத்தை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க வேண்டும். டூல்ஸ் அண்ட் equipments, கருவிகள் மற்றும் உபகரணங்களை அந்தந்த இடங்களில் சுத்தம் செய்து வைக்க வேண்டும். ஸ்கிராப் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், குப்பை மற்றும் கழிவு பொருட்களை உடனடியாக சேகரித்து அப்புறப்படுத்த வேண்டும். இன்ஸ்ட்ரக்டர், பயிற்சியாளர் பட்டறையை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பதற்கு சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும். பட்டறை தளவமைப்பின் நன்மைகள் படம் 6. மாடி இடத்தை பொருளாதார ரீதியாக பயன்படுத்தலாம். புரிந்துணர்வு மற்றும் சிரமத்திற்கு சாத்தியமான சிக்கல்களை எதிர்பார்த்து தீர்க்க முடியும். பொருள் பராமரிப்பு மற்றும் உபகரணங்கள், கருவிகள் மற்றும் உபகரணங்களை அடிக்கடி சுத்தம் செய்து சரிபார்க்க வேண்டும். பங்கு பதிவும் அவசியம். கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேமிப்பதற்கான சரியான ஏற்பாடு இருக்க வேண்டும். பயன்பாட்டிற்கு பிறகு எல்லாவற்றையும் அதன் சரியான இடத்தில் மாற்ற வேண்டும். பொதுவாக கருவிகள் டூல் போர்டு எனப்படும் பலகையில் காட்டப்படும். கருவிகள் மற்றும் உபகரணங்களின் பராமரிப்பு மற்றும் பழுது. உபகரணங்களின் பராமரிப்பு 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது உபகரணங்களின் தடுப்பு பராமரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. உபகரணங்கள் தொடர்ந்து சரிபார்க்கப்பட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பிராக்டிகலின் போது ஏற்படும் சில குறைகளை தாமதமின்றி உடனடியாக சரி செய்து கொள்ளலாம். ஒரு பராமரிப்பு அட்டவணை செய்யப்பட வேண்டும் மற்றும் அது சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை பயிற்றுவிப்பாளர் பார்க்க வேண்டும். ஒழுங்கின்மைக்கு பிறகு இது சரியான பராமரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. உபகரணங்களை பழுது பார்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணர்களை அழைக்க வேண்டும். அதை சரி செய்வதற்கு கொடுக்கப்பட்ட மறு சீரமைப்பு நடவடிக்கைகள் இயந்திரத்துடன் வழங்கப்பட்ட வரலாற்று தாளில் பதிவு செய்யப்பட வேண்டும். இது எதிர்காலத்திற்கான ஆதாரமாகவும் இருக்கும்.
பணியிட அமைப்புக்கான 5S. 5S என்பது பணியிட அமைப்பிற்கான ஒரு முறையான அணுகுமுறையாகும். பணியிட அமைப்பு முறையின் இந்த 5S கருத்து தர அளவுகளுக்கு 5 ஜப்பானிய வார்த்தைகளின் பட்டியலை பயன்படுத்தப்படுகிறது. சிரே, சிட்டான், சிசோ, சிகட்சு மற்றும் ஷிட்சுகே. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டால் அவை அனைத்தும் S என்ற எழுத்தில் தொடங்குகின்றன. எவ்வாறு உள்ளன என்பதை பட்டியலில் விவரிக்கிறது. Sorted, stabilized, systematically clean, standardized மற்றும் sustained. 5S என்பது ஜப்பானின் ஹிரோயுகி ஹிரானோவின் சிந்தனையாகும். இது லீன் மேனுஃபேக்சரிங் அடிப்படையாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது மேம்பட்ட பாதுகாப்பு, தரம், விநியோக செயல்திறன் மற்றும் செலவு கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டு வருவதற்கு நிலைத்தன்மை மற்றும் தரப்படுத்துதலை கையாள்கிறது. 5S தர அளவுருக்கான படம் 1. சார்ட், சிரி, தேவையானதை வரிசைப்படுத்தி இல்லாததை அகற்றவும். செட், சிட்டான், எல்லாவற்றிற்கும் இடம் மற்றும் அதன் இடத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும். ஷைன், சிசோ, சுத்தமாகவும் பராமரிக்கவும் அது எப்போதும் புதியதாக இருக்கும். சிகட்சு, அதை தரைநிலையாக்கி ஒழுக்கத்தை பின்பற்றவும். சஸ்டெயின், ஷிட்சுகே, கணினியை தணிக்கை செய்து மேம்படுத்தவும். பட்டறை பாதுகாப்பு மற்றும் விபத்துக்கான காரணங்கள். பயிற்சியாளர்கள் மின்சாரத்தில் இயங்கும் மற்றும் அதிவேகமாக நகரும் இயந்திரங்களில் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யும் போது அத்தகைய இயந்திரத்தில் விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு எப்போதும் உள்ளது. விபத்துகளுக்கு அறியாமை, கவனக்குறைவு, சோர்வு, முறையற்ற ஆடை போன்ற பல காரணங்கள் உள்ளன. சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம். பணிமனை அமைப்பு மற்றும் அதன் நிர்வாகத்துடன் கூடிய அமைப்பு. 5S கருத்து மற்றும் அதன் பயன்பாட்டை விளக்குங்கள். பணிமனை பாதுகாப்பு மற்றும் விபத்துக்கான காரணங்களை வரையறுக்கவும். இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த காணொளியில் புதிய தலைப்பை கற்றுக்கொள்வோம். அதுவரை காத்திருங்கள்.